தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, எம் இதழ்களை திறந்திரளும், எம் வாய்வும் புகழ்தனை எடுத்துரைக்கும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். சேசுமரி சூசை 4வது அடைக்கலத்தில் கண்வழித்து யாதொரு பொல்லாப்பையும் காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேனாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே படுக்கை விட்டு எழுந்தது போல சகல பாவங்களையும் விட்டெழுந்து மறுபடியும் அப்பாவத்தில் விழாதபடி பாதுகாத்து வழிநடத்துவீராக. ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமனின் ஆவியே வருக. ஆண்டவன் பாருக்கு வாக்களித்திட்ட பரிசுத்த ஆவியே வருக. பரிசுத்த ஆவியே வருக. தவறிடும் உலகினில் தாய் திருச்சபைதனை தவறாமல் காத்திடுவர். தவறிடும் உலகினில் தாய் திருச்சபைதனை தவறாமல் காத்திட வருக. தேவனின் பிரதிநிதி திருமறையாள தவறாவரம் தர வருக. ஆதி முதல் அனைத்தையும் ஆளும் பரமனின் ஆவியே வருக. ஆண்டவன் பாருக்கு வாக்களித்திட்ட பரிசுத்த ஆவியே வருக. பரிசுத்த ஆவியே வருக. திருப்பாடல் 42. இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர். அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார். தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாளலை முறியார். மங்கி எறியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார். மனம் தளர மாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவாக்கினராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையினின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். நானே ஆண்டவர், அதுவே என் பெயர். என் மாட்சியை பிறருக்கோ என் புகழை சிலைகளுக்கோ விட்டுக்கொடேன். முன்னர் நான் அறிவித்தவை நிகழ்ந்துவிட்டன. புதியனவற்றை நான் அறிவிக்கிறேன். அவை தோன்றும் முன்பே உங்களுக்கு தெரியப்படுத்துவேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. துவக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு அவர் தம் சீடரும் யூதேய பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகில் உள்ள அயூனினோடில் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சீடர் சிலருக்கு யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கின் போது ஒருவர் இருந்தாரே விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கறை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்போது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார். எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்பட்டாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா,
மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகன் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அப்படியே அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னில் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறைவா, இந்த அதிகாலை வேலைக்காக நாங்கள் நன்றி கூறுகின்றோம். செய்த ஒவ்வொரு நன்மைக்கும் அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் நன்றி கூறுகின்றோம். புலர்ந்திருக்கின்ற இந்த புதிய வேளையிலே எங்களை நீர் ஆசீர்வதித்து, எங்கள் பெற்றோர், உடன் பிறந்தோர், குடும்பங்கள், குழந்தைகள் அனைவரையும் ஆசீர்வதித்து, அன்னை மரியின் பராமரிப்பில் எங்களை இந்த நாளிலே வழிநடத்த வேண்டுகிறோம். எங்களுக்கு தேவையான அனைத்து பாதுகாப்பையும் ஆதரவையும் ஆசிரியையும் இந்த காலை வேளையிலே தூயாவியானவரின் கொடைகளால் நிரப்பி அர்ச்சித்து அபிஷேகம் செய்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டுகிறோம். எங்களுடைய பாவங்கள், பலகீனங்கள், குற்றங்கள், குறைகளிலிருந்து நாங்கள் விடுபட்டு நல் பிள்ளைகளாக உமக்கேற்றவர்களாக வாழும் தாரும். நீர் எங்களுள் வளர்ந்து நான் என்கிற எண்ணத்திலிருந்து நாங்கள் குறைந்து விசுவாசிகளாக வாழும் வரம் வேண்டி ஜெபத்தை ஒப்பு கொடுக்கின்றோம். கருணை கடலே எம் இறைவா, இந்த அதிகாலை வேளையிலே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எங்களோடு கூட இணைந்து ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதித்து, தொடர்ந்து உமது தேவ ஆசீர்வாதமும் அருளும் உமது உடனிருப்பும் ஒவ்வொரு உள்ளங்களுடைய உடலோடும் ஆன்மாவோடும் உடன் பிறந்தோரோடும் குடும்பங்களோடும் குழந்தைகளோடும் இருந்து நல்வழிப்படுத்தி பாதுகாத்திட அருள் வேண்டுகிறோம். இறைவா, நீரே எல்லாவற்றிற்கும் ஆதிகாரணமாய் இருப்பதினால் எல்லா சூழ்நிலையிலும் உமது பிரசன்னத்தை நாங்கள் உணர்த்துவதற்குரிய அதிர்ஷ்ட சிலுவை என்னும் ஜெபத்தை ஜெபித்து அவற்றின் வழியாக எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் துவங்கும் ஆசிரியர் தந்தருள உம்மிடம் வேண்டுகின்றோம். இறைவா, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் என்பதை மையமாக வைத்து வாழாமல் நாம், கிறிஸ்து, எங்களோடு கூட இருக்கின்ற மக்கள், உறவுகள் முக்கியம் என்பதை உணர்ந்து வாழ வரம் தாரும். இறைவா, எங்களை விட்டு பிரிந்து சென்ற எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், அனாதைகள், கைவிடப்பட்டோர், யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்தரிக்கிற ஸ்தலத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் நித்திய இலைப்பாற்றியை அடைந்திட அருள் வேண்டியுடன் வேண்டுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, மது பெயர் தூயதென போற்ற பெறுக, மது ஆட்சி வருக, மது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமை நின்று எங்களை விடுவித்தரலும். ஆமேன். ஜெபிப்போமாக. இறைவா, நீரே எங்கள் வாழ்க்கையின் மையமாக இருப்பதனால் நீர் எங்களுள் வளர்ந்து எங்கள் சூழ் செயல் சிந்தனை அனைத்திலும் முது உணர்வு கலந்து நாங்கள் என்றென்றும் உம்மை வளர்ப்பதிலும் மது பிரசனத்தில் மூழ்கி இருக்கும் பிள்ளைகளாகவும் அவற்றை வெளிப்படுத்தும் பிள்ளைகளாகவும் பிறரை மையப்படுத்தி வாழும் பிள்ளைகளாகவும் நாங்கள் வாழும் வரம் வேண்டி எங்கள் ஆண்டவராகிய அதே இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரை போற்றுவோம். இறைவனுக்கு நன்றி. இறைவா, நான் துரும்பிலும் துரும்பு, தூசியிலும் தூசி, நீரெனில் செயல்பட்டால் நான் வல்லமையுள்ள கருவியாவேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் திருவுடலும் திரு இரத்தமும் எனக்கு ஜெயம். மரியே வாழ்க. அன்னை மரியே, பாவிகளாகிய எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களை வழிநடத்தும். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்தவர்களின் சகாயமான புனித மரியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். அனைவருக்கும் காலை வணக்கம். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே. ஆமேன்.